ஹலோ, வணக்கம். நான் உங்க பாட்டுக்காரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நிம்மதியா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஆம், ஏன் இவன் வாரம் வாரம் இத பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்துல வந்து மன நிம்மதி, மன அமைதி வந்து ரொம்ப முக்கியம். அவன் சம்பாதிக்கிறான், சம்பாதிக்கல, அவன் வந்து நல்ல ஹெல்த்ல இருக்கான், இல்ல. பட் ஆம், நல்ல ஹெல்த்ல இருந்தா ஒரு 70% நம்ம மென்டல் ஹெல்த் பெட்டர் ஆகுறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. பட் நீங்க நிம்மதியா ஒரு பிரச்சனை இருக்கும் தான். பட் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு பாசிட்டிவான ரே ஆஃப் லைட்ட நீங்க பார்த்து அத நோக்கி டிராவல் பண்ணீங்கனாலே திங்ஸ் வில் கெட் பெட்டர்ன்னு நான் நம்புறேன். ஆ டூ பி வெரி ஹானஸ்ட், நான் இப்படி ஒரு 6 வருஷம் முன்னாடி இப்படி பேசுற ஆளான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. ஆ பட் அ வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நமக்கு ஒவ்வொன்னா கத்து தரும்ல. ஸோ எனக்கு இப்போ இருக்கிற இந்த இந்த லைட்ட வந்து நான் உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நெனைக்கிறேன் அண்ட் சொல்றேன். அண்ட் இந்த எபிசோட் ஆஃப் பாட்டுக்காரன் பாட்காஸ்ட் இஸ் வித் நம்ம ஃபேவரைட் பர்ட்டி. வெல்கம் பேக் டு த ஷோ பர்ட்டி. அது என்ன ஃபேவரட்? 2 தடவைக்கு மேல வந்த ஃபேவரட்டா? ஆமா, அப்படி எல்லாருக்கும் ஃபேவரேட்டா இருக்கீங்க. அதான். wonderful. It's always a pleasure and honor to be here. Thank you. I look forward to this more than the podcast. Just normal conversation. நம்ம ரெண்டு பேரும் பேசுறது வந்து நீங்க பாட்காஸ்ட்ல போடுறீங்க. But I look forward to the conversation as well. சூப்பர் ப்ரோ. நான் ஆக்சுவலா இந்த வைனல் பக் அந்த எபிசோட ரிலீஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ்ல இருக்கும்போது ரிலீஸ் பண்ணேன். போஸ்ட் போட்டுட்டு எங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள மனுஷன் கேட்டு முடிச்சுட்டு மெசேஜ் பண்ணிட்டாரு, நம்ம அடுத்து எப்ப பேசுறோம், எனக்கு நிறைய பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால 3வது நாள் ரெக்கார்ட் பண்றோம். அந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆன 3வது நாள் we are sitting. சொல்லுங்க ப்ரோ, உங்களுடைய வைனல் ஜர்னி ஆக்சுவலா எப்ப ஆரம்பிச்சது? சரி. So do you believe in coincidences? Things that happen like simultaneously which you never thought would happen? Yeah, coincidence எனக்கு பயங்கரமா certain things that happen. ஆமா. ஒரு வைப், ஒரு வேவ் நடந்துட்டு இருக்கு. சரியா? நிச்சயமா. So I don't think you follow me on Twitter, but Twitterல வந்து I put up a story couple of days back. Actually 2 days or 1 day before நீங்க அந்த பாட்காஸ்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ண நாள் அன்னைக்கே நினைச்சு வச்சுக்கோங்க. That was at the same time, coincidentally. என்ன கணக்குன்னா, so I am shifting houses from Bangalore to Mysore. சரியா? 7 வருஷத்துக்கு கழிச்சு we are shifting. So obviously நிறைய கிளீனிங்லாம் பண்றோம். ஓகே, இது வேணாம். Then obviously ரெக்கார்ட் கலெக்ஷன் அதுல அடிபட்டுச்சு. புக்ஸ்ல வந்து ஒரு 4 கார்டன் ஆஃப் புக்ஸ் வந்து நாங்க பிளாசம்ஸ் கொடுத்தோம், ஒரு பழைய ஸ்கூலுக்கு ஒன்று கொடுத்தோம், அப்பெல்லாம் கொடுத்தோம். ரெக்கார்ட்ஸ் வந்து I had a sizable collection which I needed to take back to Madurai. Okay. சரியா? என்னோட most of my collection which I don't listen to on a regular basis, I didn't want to keep it in there. Okay. Yeah. So ஒரு 43-44 records வந்து I wanted to take back home. And some of them were பழைய அசிட்டேட் ரெக்கார்ட். அந்த என்னோட யோஹான் ஸ்ட்ராஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்றது, அந்த 1920s 1930s பண்ணது. So they're really heavy. Right? Anyway, so I went on a flight from, I had to go to Chennai first, and then from Chennai I had to go to Madurai. சரிங்களா? And I had 2 bags. கையில வந்து தோல்ல போட்டிருக்க ஒரு பேக் which had my laptop and couple of என்ன சொல்றது, not even change of clothes, just like my toothbrush and all this stuff. And then I had a carry-on bag. So a proper tough bag which had nothing but 43 records and 1 pair of jeans inside to act as buffer. Okay. சரியா? And I told them நான் உள்ள கொண்டு போய் நான் வந்து இது சைன் பண்ண மாட்டேன். I won't put a check-in. நான் கையில கொண்டு போய் carry on அப்படின்னு. வீட்டுக்கு கண்டிப்பா காசு காமிக்கவே இல்ல. அவங்க வந்து சின்ன பேக், they see it as a bag, right? They weigh only your check-in. So I am அது மட்டும் இல்லாம நான் MMT சூப்பர், I am like MMT black அப்படின்னு சொல்ற privileged customer. So I go forward, I don't have to go through the usual. நான் நேரா போனா I just land about 20-30 minutes before the flight and go. So அதனால என்னோட யூஷுவல் செக்-இன் இல்லாதனால பிரச்சனை இல்லை. என் பெரிய பையனால எனக்கு கேட்கவே மாட்டாங்க. சரியா? நேரா I just go walk into security. நான் ஸ்ட்ரோலர் அப்படியே இழுத்துட்டே போயிட்டு இருந்தேன். அங்க போய் வச்சோட வந்து சார் 18 கிலோ இருக்கு அப்படின்னா, பட் கேட்டது வந்து செக்யூரிட்டி. செக்யூரிட்டி டசன்ட் ஹேவ் த
என்ன சொல்றது, the rights to stop me there. இது வந்து ஸ்டார்டிங்லயே நீ இண்டிகோ டிபார்ட்ல எனிவே இட் இஸ் பிலோ, ஏன்னா கேரி ஆன் மாத்திரம் தான் போட்டுருங்க. ஐ டோன்ட் ஹேவ் செக் இன். ஸோ டெக்னிக்கலி ஏபிஏனாருக்குள்ள அந்த வெயிட் வந்து அலோடு. இதெல்லாம் நான் முன்னாடியே கனெக்ட் போட்டு வச்சிட்டேன். அப்புறம் அவனுக்கு வந்து எக்ஸ்ரேல வந்து ஒரு மாஸ் ஆஃப் டிஸ்க்ஸ் இருக்குது. அவனுக்கு என்ன புரியல, ஓரமா கொண்டு வந்து அது ஓபன் பண்ணி ஏ கியா ஹே அப்படின்னா டிஸ்க் ஹே அப்படின்னு, கியா டிஸ்க் அப்படின்னா மியூசிக் டிஸ்க் அப்படின்னு முதல் ஓப்பன் பண்ண எல்விஸ் பிரெஸ்லி வந்துச்சு. அப்புறம் 2 இளையராஜா வந்துச்சு. ஏ ரெக்கார்ட்னா எஸ் எஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஜே அப்படின்னா டிஜே ஓ பரவாயில்ல பெரிய டிஜே போல அப்படின்னு டிஜே வச்சுக்கோ என்ன வேணா வச்சுக்கோ கொடுத்து அனுப்பி விடுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த டிஸ்க் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ட்ராலிலேயே கையில தூக்குனா அந்த வெயிட்டை பார்த்து சுத்தி கையில பாத்துறாங்க என்ன ரொம்ப வெயிட்டா இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி வேணுமே ட்ராலியில எடுத்துருக்கேன். தென் ஃபைனலி காட் இட் டு தி ஃளைட் அண்ட் தென் வென்ட் ஹோம் அண்ட் கேவ் இட் மை டாட். அதை தவிர இப்ப 152 ரெக்கார்ட் இப்ப என்கிட்ட இருக்கு இப்ப எங்க வீட்டுல இப்போதைக்கு ஃபார் மை ரெகுலர் லிஸ்டிங். How do you find time to listen well? I make time. Like just now before this I was listening to Super Trooper by Hammer. Yeah. ரொம்ப பியூட்டிஃபுல். The last just before this split up. இல்ல வேற ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து சைடுல நீங்க வேலை பார்க்கும்போது இப்போ ரெக்கார்டை போட்டுட்டு வேலை பார்க்கணும் அவ்வளவுதான். So when I cook at home. I don't cook at home. When we clean vacuum வீட வந்து ஃபுட் இருக்கும் போதுலாம் வந்து பின்னாடி ஓடிட்டு இருக்கும். சும்மா நார்மலா பாட்டு போட்டு கேட்கற மாதிரி நான் ரெக்கார்டை போட்டு கேட்டே இருக்கேன். பட் தென் சம்டைம்ஸ் நான் வந்து தனியா இதுக்குனே சிஸ்டம் முன்னாடி உட்காந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு there are specific records which you have to listen without being distracted. For example, Frank Sinatra வந்து கையில வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு காஃபி டீ சரக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, just sit on a comfortable sofa and just listen to Frank Sinatra. That is a beautiful experience. அதாவது மறக்கவே முடியாது. அவரோட ஈச் வார்த்தை வந்து அப்படியே உள்ள உள்ள உள்ள. You have a Frank Sinatra record? Yeah, I have a couple of records. Yeah. இந்த ரெக்கார்ட் நான் சொல்றது மட்டும் டெஃபினட்டா வாங்க. In the wee small hours அப்படின்னு சொல்லிட்டு it was the very first album. அது வரைக்கும் ஆல்பம்ன்ற கான்செப்டே இல்ல. Frank Sinatra வந்து அவரோட ஒய்ஃப்ட வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சைட்ல ஒரு இன்னொரு பொண்ணை வந்து பாத்துக்கிட்டு இருந்தா, அந்த பொண்ணு சண்டை போட்டுருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்ட்ரஸ் மேல கிடைச்சு, அந்த பொண்ணு வந்து ஓகே விட்டு போயிடுச்சு. ஸோ காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஹி இஸ் ஃபீலிங் அலோன். அண்ட் திஸ் இஸ் Frank Sinatra, one of the greatest people who ever lived. He wakes up and he decides to record an album which is only about people feel at 4 a.m. or 5 a.m. in the morning after a breakup. So yeah, so the entire album பாத்தீங்கன்னா அந்த கலர், ஆல்பம் கவரோட கலர் ப்ளூ கலர், வெரி ஃபேடட் ப்ளூ, ஒரு ஓரமா லேம்ப் போஸ்ட் எல்லாம் பையன் வந்து ஃப்ராங்க் வந்து பாவமா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா the songs are all in order of depression, or not depression, sadness and sadness. அது வரைக்கும் எல்லா ரெக்கார்டும் பாத்தீங்கன்னா it's a collection of songs. Yeah, it's a collection of songs தான். So it was not an album. ஒரு தீமே இருக்காது. ஸோ தலைவர் தான் அதுல முதல் ஆல்பம் இந்த வீ ஸ்மால் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பிராங்க் சினட்ராவோட ஆல்பம் கான்செப்டா இல்ல இட்ஸ் தி ஆல்பம் கான்செப்டே அவர்தான் பண்ணதா? அவரே எனக்கு இப்படிதான் வேணும் மற்றவங்க சார் எல்லாம் சேல்ஸ் ஆகா சார், நீங்க வந்து உங்க லவ் சாங்ஸை பாடுங்க, உங்களோட இந்த ஜம்பான சாங்ஸ் எல்லாம் பாட முடியாது. சோகத்திர பாட்டுல ரெண்டு ஃபுல்லா சோக பாட்டா போட்டாரு, பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் யோசனை ஆகிட்டு பரவாயில்ல இப்படி மக்கள் பாடுற வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆல்பம்ன்ற கான்செப்டே இருந்துச்சு. ஓகே, that's a news, first news of the day. So my vinyl bug நீங்க கேட்டீங்களா? நீங்க சொன்னீங்க உங்க கதையை சொன்னீங்கல்ல. ஏன் கதை வந்து வெரி சிம்பிள். எங்க அப்பா, சோ எங்க அப்பா வந்து நான் பிறந்ததுல இருந்து ஐ பீன் லிஸ்னிங் டு vinyl. அப்பா பாட்டை போட்டுவிட்டு போயிடுவாரு. we had a garage 5 vinyl changer, 5 CD changer பாத்துருக்கீங்க. அதே மாதிரி 5 vinyl changer வச்சிருந்தாப்புல அடிக்க வச்சிருந்தோம் வயல்ல, தானா உழுந்து போட்டோம். இதுல என்ன மேட்டர்னா வைனல் உழுந்து அடுத்த வைனல் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? வைனல்ல 2 சைடு இருக்கு. சோ நீங்க ஏ சைடு கேட்பீங்க, பி சைடு எப்படி கேட்பீங்க? அது போய் ஒரு ஆள் போய் எந்திரிச்சு போய் மாத்தி விட்டோம்ல. அதனால எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, எல்லா வைனலையும் 2 காப்பி வச்சிருக்கோம். முதல் காப்பி வந்து ஏ லோட் பண்ணிட்டு 2வது காப்பி பி சைடு கொடுத்துருவாரு. அப்புறம் 2வது வைனல்ல வந்து அதுவும் அதே மாதிரி 2 காப்பி, ஏ சைடு ஒன்று பி சைடு ஒன்று. சோ ஈச் வைனல் டிராப்ஸ், ஏ சைடு பிளேஸ், தி நெக்ஸ்ட் vinyl, same vinyl, another copy drops, B side plays and goes on. அது மாதிரி போட்டுட்டு போயிடும். ஒரு 3 நாளைக்கு ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தானா he had this was not part of that, but அவரே வந்து எலக்ட்ரானிக்ஸ் பண்ணி தானா ஆஃப் ஆகிற மாதிரி வச்சிருந்தாங்க மெயின். ஸோ ரெக்கார்ட்ல ஆஃப் ஆனா ஃபுல்லா மெயின் ஆஃப் ஆயிடும். ஸோ ஆல் த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடும். அண்ட் பை த டைம் ஐ பி ஃபாஸ்ட் ஸ்லீப். ஐ வில் பீன் அப் 1.5 2 years old.
ஸோ தூங்கினா அதுக்கப்புறம் ஈவினிங் பிரச்சனை கிடையாது, விட்டு போயிடுவாங்க. ஸோ தட்ஸ் ஹவு ஐ க்ரூ அப். ஸோ எனக்கு வந்து முதல் வைனல் சொன்னா ஒரு குரூப் ஆஃப் வைனல்ஸ், ஆபா, ஷேடோஸ், கிளிஃப் ரிச்சர்ட், மோசாட், வெஞ்சர்ஸ், அந்த இதுதான் ஓடிட்டே இருக்கும் எங்க வீட்டுல. எங்க அப்பா ஏன் வைனல் வாங்க ஆரம்பிச்சாருன்னா, ஹி யூஸ் டு பி இன் a band. ஸோ ஹாரிஸ் ஜெயராஜோட அப்பா அவரு, எங்க அப்பா, அப்போ இன்னொரு 2-3 பேர்லாம் வந்து they had a band in American culture. அப்போ வந்து இந்த கிட்டார் நோட்ஸ் எல்லாம் கிடையாதுல்ல. ஸோ வைனில வாங்கி அந்த 33 வைனில வாங்கி அதை வந்து 17 இல்லாட்டி 16 ஸ்பீட்ல ஓட்டி, லோவர் ஸ்பீட்ல ஓட்டி, அந்த நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை பழகி அதுக்கப்புறம் ஸ்பீட் இட் அப் அண்ட் தென் ஸ்பீட் அப் தி கிட்டார் சாங். ஸோ ஃபிளாய்ட் வந்து 1973 ரிலீஸ் ஆனது. 1976 அப்பா லாக்ஷனுக்கு 3 ஆல்பம் வாங்கி அந்த டைம் அப்படின்னு ஒரு சாங்கோட கிட்டார் சோலோ வந்து ஹாஃப் ஸ்பீட்ல கேட்டு ஹாஃப் ஸ்பீட்ல பழகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீட்ல போட்டு அப்புறம் ஃபுல் ஸ்பீட்ல பழகி அப்படிதான் கிட்டார் சோலோ பழகணும். ஓகே, தட் இஸ் ஹவ் தே யூஸ்ட் டு யூஸ் a violin. ஆமா. ஓகே. அண்ட் இது உங்க வீட்டுக்கு வைனல் வந்தது இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் அப்பா இல்ல, உங்க தாத்தால இருந்துமே ஒரு கலெக்ஷன் இருந்தனாலதான். அது ஏன்னா மதுரையில வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி ரயில்வேஸ்ல. ஸோ அண்ட் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி வந்து தே ஆர் வெரி மச் இன்டு மியூசிக். இந்த கிறிஸ்மஸ்ல இதெல்லாம் வந்து தே ஆல்வேஸ் கீப் பிளேயிங் மியூசிக் அண்ட் அவங்க தான் முதல் பிளேயர் அப்படின்னு. அவங்க இதுல வந்து என்னன்னா, அவங்க எவ்ரி இயர் வந்து இந்த வைனல்ஸ் வந்து வித்துருவாங்க, கொடுத்துருவாங்க. யூஸ் டு கீப் சேஞ்சிங் இட் அரௌண்ட். எங்க அப்பாவோட அப்பா, எங்க அம்மாவோட அப்பா, தாத்தா அப்பா அந்த ஜிம் ரீவ்ஸ் அந்த வைனல்லாம் வந்து எல்விஸ் பிரெஸ்லிலாம் வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு பாட்டில் வரும். ஸோ அப்படி வந்ததுதான். ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் வைனல் மை கிராண்ட் ஃபாதர் ஹேட் வாஸ் பர்ட் பக்காரக் ஒரு ஜேம்ஸ் லாஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா. ஓகே. ஸோ ஜேம்ஸ் லாஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா யூஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் கேம். அதான் ஃபர்ஸ்ட் எங்க தாத்தா வச்சிருந்தது. பட் நீங்க வாங்கின ஃபர்ஸ்ட் ஃபைனல் அது? நான் வாங்கின ஃபர்ஸ்ட் என்னோட மை பர்சனல் ஃபர்ஸ்ட் ஃபைனல். ஆமா. ஸோ ஆஃப் கோர்ஸ் எனக்கு 2 இருக்கு, மை ஃபர்ஸ்ட் கேசட் அண்ட் மை ஃபர்ஸ்ட் ஃபைனல். மை ஃபர்ஸ்ட் கேசட் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு குவிஸ் வின் பண்ணதுக்கு ஒரு 500 ரூபா வின் பண்ணேன். கோயம்புத்தூர்ல நேரா போய் அங்க ஒரு மால் இருந்துச்சு, மியூசிக் இருந்துச்சு, அங்க அந்த 150 ரூபாய்க்கு ஒரு சோனி கேசட். And I was in class 10. Yeah, class 10 or ஆமா class 10 அப்பதான் போனேன். ஃபர்ஸ்ட் வைனல் வந்து இப்ப ரொம்ப ரீசன்ட். I mean, I say it's recent, but it's 2011 or 2012. It's almost 10 years. அப்ப நான் ஒரு ஃபர்ஸ்ட் குவிஸ் நடத்தினேன். I was an actual quiz master. So அதுக்கு வந்து என்னமோ ஒரு 5000 ரூபாய் என்னமோ பே பண்ணாங்க காலேஜ். This was at what is that college? எத்திராஜ் காலேஜ். எத்திராஜ் காலேஜ்ல I conducted a ஹாரி பாட்டர் அண்ட் சயின்ஸ் குவிஸ் 2 குவிஸ் சொல்றேன். ஹாரி பாட்டர் குவிஸ் வந்து பயங்கர ஹிட். அவங்க எதிர்பார்த்தது வந்து என்னோட மியூசிக் வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் 200 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. We actually packed out the auditorium. Totally 450 people came. Full packed out auditorium. We had பயங்கர ரகல மியூசிக் நடந்துச்சு. So they were very happy. So they paid me extra 2000. Okay. அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை டீம் இருந்தாங்க, அவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காசை வச்சு I bought my very first vinyl. And that was 4,000. But that was online. Just the beauty of it, both of them, my very first cassette and my very first vinyl are the same. ரெண்டுமே Dark Side of the Moon by Pink Floyd. So 10th standardல வாங்கின கேசட் வந்து சோனியோட 150 ரூபாய்க்கு Dark Side of the Moon. அப்புறம் அந்த குவிசிங்ல வந்து காசட் வந்து Dark Side of the Moon, the original 1974 press of Dark Side of the Moon by Pink Floyd. That was my very first. Okay. So, how do you maintain vinyl? இவ்வளவு பெரிய கலெக்ஷன் வந்து மெயின்டைன் பண்றது, அத பத்தி சொல்லுங்க. முதல் விஷயம் வந்து எக்ஸல் ஷீட். லைக் எனி குட் கார்ப்பரேட், லைக் எனி குட் கம்பெனி, ஐ மெயின்டைன் எக்ஸல் ஷீட். ஸோ ஆஃப் ஆல் த வைனல்ஸ் ஐ ஹேவ் வாட் ரெக்கார்ட்ஸ், எதுக்கு கவர் இல்ல, எதுக்கு வந்து கேர்ஃபுல் ஆகணும், எதுல ஸ்கிராட்ச் இருக்கு, நியூ போனீங்க போட்ட பிஜி குட் கண்டிஷன் அந்த இதெல்லாம் போட்டு எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும், யார் எனக்கு கிஃப்ட் பண்ணா. இப்பயே சொல்லிடுறேன், இஃப் யூ ஹேவ் ஒன்லி 50, ஸ்டார்ட் தி எக்ஸல் ஷீட் ரைட் அவே. ரொம்ப கஷ்டமா ஸோ இப்பயே ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை போட்டுருக்கேன். ஐ ஹேவ் டெடிகேட்டட் வைனல் கபோர்ட், பர்ஃபெக்டா நானே டிசைன் பண்ணது. 12 inch by 13 inch போட்டு கரெக்டா டெப்த் போட்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சு. அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் அ ஹியூமிடிட்டி அண்ட் மாய்ஸ்சர் கண்ட்ரோல் environment in Madurai back home. அங்க வந்து வேணுட்டே வந்து மேக் ஷூர் இட் doesn't get too hot or too cold. என்னன்னா அப்பப்போ எடுத்து வைக்கணும். நிறைய பேர் மேக் த மிஸ்டேக் ஆஃப் வைனல்ஸ் வந்து
ஹரிசாண்டலா அடிக்க வச்சிருவாங்க. பிளாட்டா அடிக்க வச்சிருவாங்க. ஸோ அதனால அந்த வெயிட் ஆஃப் த வைனல் வந்து கீழே வந்து ரேப் வார்ப் ஆயிடும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டாக் இட் வெர்டிகலி. ஸோ எது ஸ்லீவ்ல போட்டு வெர்டிகலா ஸ்டாக், அண்ட் ஐ ஹேவ் வெர்டிகல் ஸ்டாக் கபோர்ட்ஸ். இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா பண்ண கபோர்ட்ஸ் இருக்கு. பார்த்தா பெரிய கபோர்ட் இருக்கும், ஆனா குட்டி 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 குட்டியா வந்து மேலே கீழே வந்து இது இருக்கும். ஸ்மால் சேனல்ஸ் புது மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சா. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கும் சொல்லி வைக்கும். ஸோ ஐ ஹேவ் ஒன் ஆஃப் திங்ஸ். அண்ட் ஆஃப் கோர்ஸ் யூ ஹேவ் டு லிசன் டு வைனல்ஸ். You can't just leave it as such. So whenever I remember something, blue screen. For example, the call முன்னாடி நீங்க வந்து you randomly messaged a track to me from Zero Iginakami. ஒரு ஜாப்பனீஸ் ஜாஸ். ஸோ அதை பத்தி பேசணும்னா எனக்கு உடனே கேசியோபியா அப்படின்னு ஒரு பேண்ட் ஞாபகம் வந்துச்சு. கேசியோபியா இஸ் ஜாப்பனீஸ் ஃபங்க் பேண்ட், பயங்கரமான பேண்ட். நிண்டெண்டோ அப்புறம் எல்லா all these Japanese video game people, they got inspired by the music of Cassiopeia to make the video game music. So if you liked all that background music, Zelda, a lot of music, you listen to Cassiopeia. If I'm in the call, what I'll do is I'll pay the Cassiopeia LP, I'll keep it out because I've not heard it in about a year or so, right? So either today or tomorrow, I'll go listen to Cassiopeia and Midjet, the two albums, which by the way were bought from Japan by Akila's cousin. Yeah, so that's a gift. So now that you told me, I'll go listen to that. Glad. இன்னொரு விஷயம் நான் ஆக்சுவலா என்னோட எபிசோட்ல நான் சொல்லாம விட்டது, நீடில்ஸ். ஹவு கேர்ஃபுல்லி we have to handle the needle. இல்ல இதுல என்ன மேட்டர்னா, நீங்க டெனான் SPF வச்சிருக்கீங்க. ஆமா, that is a cartridge. சரியா here's the thing, a cartridge is different and needle is different. நீங்க யூஸ் பண்ண போறது இதுமே வாழ்க்கைக்குள்ள cartridge தான் இருக்க. ஆமா ரொம்ப போனா நீங்க வந்து அதை எடுத்துட்டு ஆமா மாத்திடலாம். which has to be very careful. அப்பப்ப நீங்க பிரஷ் பண்ணி ஓகே எப்படி மெயின்டைன் பண்ண லேட்டர் அப்படிங்கோ. பட் பிகாஸ் யூ said needle, I actually have players which use a needle. That's why I wanted to ask from you. நீங்க இந்த இது பக்கம் போனீங்கன்னா, அந்த மூர் மார்க்கெட்ல போனீங்கன்னா பெரிய ஒரு குழாய் மாதிரி வச்சு ஒரு பிளேயர் இருக்கும், கரெக்டா கையில சுத்தி விடுவார். those have needles, so they are actual fine tip iron needles which drop on the record. Now கேக்குறவங்க எல்லாருமே கிளியரா சொல்லிடுறேன், நீங்க வாங்குற வைனில், அதாவது இப்ப அவைலபிளா கமர்ஷியலா அவைலபிளா இருக்க வைனில், எனிதிங் ஃப்ரம் இளையராஜா டு ஏஆர் ரஹ்மான், அந்த பிளேயர்ல போடக்கூடாது, குழாய் ஸ்பீக்கர்ல போடக்கூடாது. சரியா? அந்த நீடில் இருக்குல்ல, அந்த நீடலோட வெயிட் மாத்திரமே, forget the whole arm, நீடலோட வெயிட் மாத்திரமே உங்க வைன்ல பட்டுச்சுன்னா ஃபுல்லா ஸ்கிராச் ஆகும். There are very specific records, old shellac and acetate records. அந்த காலத்து MS சுப்புலட்சுமி, TR அவரோடது, அவங்களோட சாங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த திக்கா இருக்கும், பிளேட் மாதிரி இருக்கும், தோசை கல் மாதிரி இருக்கும், திக்கா இருக்கும். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்க நீடில் போட்டு வச்சுக்கணும். புரியுதா? those are not vinyls. சரிங்களா? சோ அதுக்கு வந்து நீடில் போடணும். அந்த நீடில் வந்து நீங்க வந்து அப்பப்போ you have to clean it, it will get rusted, you have to make sure that it's perfectly balanced. ரொம்ப டீப்பா உள்ள போயிடுச்சுன்னா குரூவை கட் பண்ணிடும், ஜம்ப் ஆயிடுச்சுன்னா ஃபுல் அக்ராஸ் த ரெக்கார்ட் ஸ்கிராச் ஆயிடும். அதெல்லாம் அப்படி. those needles are they move passively, அதாவது they are guided by the groove. சரிங்களா? சோ தெரியாம நீங்க வந்து தட்டிட்டீங்க, இல்லாட்டி ஒரு ஸ்மால் வைப்ரேஷன்னா அந்த நீடில் ஜம்ப் ஆயிரும், இல்ல நீடில் வந்து கோடு போட்டுரும். ஆனா இப்ப இருக்க நீங்க உங்க டெனான் பிளேயர்ல வந்து அந்த டோன் ஆஃப் வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணி பக்காவா இருந்துச்சுன்னா இட் won't happen. If it jumps also, அப்படி ஜம்ப் ஆகி அப்படி ஸ்மூத்தா லேண்ட் ஆயிடும். ஸோ ஸ்கிராச் ஆகாது. அந்த கார்ட்ரிட்ஜ் வேணா ஸ்லைட்டா இட் will get damaged, but it won't get scratched. சரியா? let's come back to cartridge and needle. cartridge இப்போ இது இந்த பாட்காஸ்ட் கேட்கறவங்க most probably will 90% will be using the cartridges when they or if they buy a player. இந்த cartridge வந்து 3 things important. First of all வந்து டஸ்ட் இல்லாம பாத்துக்கணும். சரியா? சோ யூஸ் a very fine brush. just ஒரு நீங்க வந்து ஆன்லைன்ல போனீங்கன்னா கார்ட்ரிட்ஜ் பிரஷ் அப்படின்னு வச்சிருப்பாங்க, சின்னதா இருக்கும். ஆமா பயங்கரமா இருக்கும். வாவ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அதெல்லாம் தேவையில்லை. ஜான்சன் பேபி பிரஷ். சரியா? குழந்தைகளுக்கு வாயில விட்டு உங்களுக்கு தெரியும், இப்ப உங்க குழந்தை யூஸ் பண்ற பேபி பிரஷ் அதுலயே அடுத்த பொம்மை 2 வாங்கிக்க, ஒண்ணு குழந்தைக்கு ஒண்ணு வந்து பிள்ளையர் குழந்தை மாதிரி பாத்துக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த பிரஷ் வந்து சாஃப்டா இருக்கும் அந்த பிரிசல்ஸ். அதை வச்சு ஸ்லைட்டா யூ கேன் டூ தட். செகண்ட் வந்து ஸ்டாட்டிக். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம்னா
both cartridge and the vinyl, they store static electricity. சரியா? நம்ம எல்லாருமே எஸ்பெஷலி இந்தியா ஈக்குவட்டோரியல் ரீஜன்னால நம்ம கிளாத் எல்லாம் காட்டன், வேர் ஒன்லி clothes which are very high in static. சரியா? ஸோ அதனால வந்து சும்மா நம்ம வந்து வெளியில எடுத்து வச்சோம்னாலே there's a lot of static creation. ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்கு there are two things. You will have an anti-static brush. அது வைனில் யூஸ் பண்ணி ஸ்லைட்டா நீங்க நிறைய பேர் அதை வச்சு அமுக்க கூடாது. அந்த ஃபைபர் ஸ்லைட்டா மேல டச் ஆகி ஸ்டாட்டிக் இருக்கும். அப்புறம் அதே ஃபைபர் எடுத்து நீங்க வந்து யூ ஹேவ் டு மூவ் த்ரூ த கார்ட்ரிட்ஜ் அண்ட் டேக் அவே த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ஸோ தட் மேக்ஸ் இட் தட் ஃபைன். இன்னொன்னு என்னன்னா வேற ஸ்பெசிபிக் கார்ட்ரிட்ஜஸ் ஃபார் ஈச் பிளேயர். அதை நீங்க கரெக்டா மாட்டணும். அது ஆங்கிள் மாறிடுச்சுன்னா, இல்லாட்டி இந்த நீங்க மாட்டும் போது டோன் ஆகும்போது ஸ்லைட்டா மூவ் ஆயிடுச்சு, இல்லாட்டி வெயிட் மாறிடுச்சுன்னா உங்க பிளேயர் வந்து கரெக்டா ரீட் பண்ணாது, மைண்ட்ல கரெக்டா ரீட் பண்ணாது, ஸ்கிப் ஆகும், இல்லாட்டி ஒரே குரூவ்ல ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து பட் தோஸ் ஆர் திங்ஸ் விச் ஆர் அட்ஜஸ்டபிள். ஸோ அது வந்து ஏதாச்சும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் திங்ஸ் இஃப் யூ ஃபாலோ தென் யூ ஃபைன். ஓகே. வாட் ஆன்டிஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி டஸ் டு வைனல்? ஆன்டிஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஏன் ரிமூவ் பண்ணணும்? இல்ல, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, நாட் ஆன்டிஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வாட் இட் டஸ் டு சாரி. போன தடவை நீங்க உங்க பாட்காஸ்ட்ல பின்னாடி என்ன சவுண்ட்? ஆமா, I don't know if other people noticed. Usually அவங்க பின்னாடி ஒரு நல்ல ஒரு பின்னாடி ஒரு groovy lo-fi வரும். போன வந்து ஒரு ஸ்டாட்டிக். That is that sound. So if you don't want that sound or you want that sound to be very less, you remove the static. So basically the beauty of records. Okay, let's go to the basic. ஏன் நம்மளா ரெக்கார்டு அப்படின்றோம்னா, ரெக்கார்ட்ஸ்ல வந்து the music is stored exactly as it is produced. There is no compression, there is no digitization. Yeah. So there is no loss of frequencies. சரியா? So அந்த குரூவ்ல வந்து உங்க கார்ட்ரிட்ஜ் உட்கார்ந்தோடனே பக்காவா எல்லா frequency ரீட் ஆகும். But the most important part for that frequency to be read is contact. So this is a contact medium. உங்க எல்லா other medium, cassette, CD, VHS, DVD எல்லாமே laser, magnetic head. There is no contact. It's all capacitance. It's all based on attraction of forces. This is the only medium where there is physical. ஒரு கிட்டார் எடுத்து வாசிக்கிறது வந்து பிசிக்கல். சரிங்களா? அதே கிட்டார் சவுண்ட் வந்து நீங்க கீபோர்ட்ல வாசிக்கிறது வந்து தட் இஸ் எலக்ட்ரானிக். உங்களுக்கு உடனே தெரியும் அது நெஜ கிட்டார் வாசிச்சிருக்காங்களா இல்லாட்டி கீபோர்ட்ல வாசிச்சிருக்காங்க, உடனே தெரியும்ல. அதே மாதிரிதான் இதுவும். சரியா? நீங்க வந்து ஒரு பாட்டை சிடில கேட்டீங்கன்னா you know, but when you hear it from a vinyl on a good system, you will know exactly because it is literally physically movement of a cartridge on a groove and bridge. So அந்த சின்ன குரூவ்ல ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கான்டாக்ட் வந்து மிஸ் ஆயிடும். So the frequencies are lost. சரியா? So அந்த டஸ்ட் பார்ட்டிகல் எப்படி அங்க போகுது? That is because the vinyl creates a static electricity and it starts attracting the dust. சரிங்களா? ஸோ அந்த டஸ்ட் அட்ராக்ட் ஆகி கீழே ஒட்டி வைனல்ல போய். ஸோ அந்த நீங்க ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை வந்து ரிமூவ் பண்ணீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பை தி வே டஸ்ட்னா வந்து we are not talking about வீட்டை பெருக்கும் போது இந்த லைவ்ல தெரியும் தெரியுமா, அந்த டஸ்ட் கிடையாது. நார்மலா இப்பயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா வீடை ஃபுல்லா வேக்யூம் கிளீன் பண்ணிட்டோம், ஒரு துணி இல்லாம ஃபுல்லா மாப் பண்ணாலும் there is always fine particles in the air, either small skin cells or உங்களோட டிஷர்ட்ல இருந்து வெளில வந்த டஸ்ட், இல்லாட்டி உங்க முடியில இருந்து வந்த டஸ்ட், அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் இன் தி ஏர். சரியா? we can't see it, it's infinitely small. ஆனா இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வைனில் இருந்து அப்படியே அதை இழுத்து மேல ஒட்டிக்கும். and that will make a change in the cartridge. So அது ரிமூவ் பண்றதுக்கு ஒரு பிரஷ் வச்சு ஸ்லைட்டா எடுத்துக்கணும். பட் யூ கான் டூ இட் 100%. பக்காவா இருக்காது. அதனால எப்பயுமே ஒரு சின்ன ஒரு சவுண்ட் வரும். ஒரு வெரி ஃபைன் பிரஷ் வச்சு பக்காவா எல்லாம் எடுத்துட்டு ஒரு பிளேயர்ல போட்டீங்கன்னா அந்த வைனில் சவுண்ட் வரவே வராது. பின்னாடி அந்த கரகிற சவுண்ட் வராது. இட் பி பியூர். ஓகே, தட் இஸ் யூ learn it. So it's a work of passion. சும்மா ஒரு சிடி எவ்வளவு தூக்கி போட்டு பிளே பண்ணாம அந்த மாதிரிலாம் கிடையாது. It's an effort you make to listen to music. ஸோ அதான் நான் அங்கதான் வரேன். இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது அதை மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய டாஸ்க் இல்லையா? ஆமா, சும்மா கையில பிடிக்கிற பெரிய விஷயங்க. இப்ப சிடில நீங்க எங்க போட்டு பிடிச்சாலும் பரவாயில்ல. வைனில்ல வந்து நீங்க தம் பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்ல இருக்க ஆயில்ஸ் வந்து அதுல உள்ள போய் ஒட்டிக்கும். அந்த that oil will cause like untold problems in the vinyl. நிறைய பேர்
ஐ நோ திஸ் கோயிங் டு பி a problem in your house. சரியா, உங்க வீட்டுக்கு இப்ப கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ம். கேட்டுப்பாங்க, தலைவா உங்க பாட்காஸ்ட் சூப்பரா இருந்துச்சு தலைவா, 50 வயசுல இருக்கிறவங்க காமிங்க அப்படின்னு. நீங்க ஒண்ணு என்ன பண்ணீங்க, திஸ் இஸ் மை மைண்ட்ல அப்படின்னு, திஸ் மை டேஸ்ட் ஃபைண்ட். முதல் விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே எடுத்து நடுவில் கையை இப்படி பிடிப்பாங்க ஆன் தி சைட்ஸ். கரெக்டா, நம்ம ஒரு தட்டை பிடிக்கிற மாதிரி, நீங்க ஒரு கையில ஒரு தட்டை கொடுத்தா எப்படி பிடிப்பீங்க, 2 சைடு கொடுக்குறேன் அப்படின்னு தட்டை பிடிக்கல, அந்த மாதிரி பிடிப்பாங்க. சோ வாட் ஹேப்பன்ஸ், குரூப்ல வந்து தம் பிரிண்ட்டும் கை பிரிண்ட்டும் அங்கேயே முடிச்சுக்கிறது. அங்க வந்து உள்ள அவங்க ஆயிடுச்சு. சோ வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் மைல்ஸ் வந்து 2 இடத்துல பிடிக்கும். ஒன்னு நட்ட நடுவுல அந்த டெட் ஸ்பேஸ் அப்படின்வாங்க, அந்த ஓட்டை சுத்தி லேபிள் இருக்க இடத்துல, இல்லாட்டி கார்னர்ல எட்ஜஸ் மாத்திரம் பிடிக்கணும். அத மொத்தம் இது மொத்தம் தெரிஞ்சுச்சுன்னா போதும், அதான் பெரிய விஷயம். உங்க வீட்டுக்கு வர கெஸ்ட் வந்து நீங்க ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் பேட். ஓகே சுதீர், somebody comes and says give me the wine, please hold it to the sides அப்படின்னு சொல்லியே கொடுங்க. அவங்க ஒரு செகண்ட்ல சந்தோஷமா பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வருஷ காலமா அந்த இடத்துல ஒரு சவுண்ட் வரும். ஓகே, ஸோ யூ ஹவ் பீன் கலெக்டிங் வைனல் ஃபார் லைக் உங்களோட சொந்த கலெக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸா இருக்குல்ல? யா, இந்த 10 இயர்ஸ்ல which is the costliest record that you got and why? Yeah. சரி, காஸ்ட்லியஸ்ட் வைன்லாம், that's interesting. Okay, so there are a couple of them. சரியா, Devon Townsend ஓட Empath, I would say. Oh no, Devon Townsend Empath வந்து it's costly because I had to ship it from Canada. அது ஒண்ணு. But by itself it was not very, it was only about 4,000-5,000. ஷிப்பிங் ஒரு 2,000 ஆச்சு. டோட்டோட ஆல்பம் வந்து தனியா வந்த பிறகு ஸ்டீவ் லுக்கேத்தரும் ஜோசப் பிலிப்ஸும் 2 பேரும் சேர்ந்து 2 வைனல் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் they released a special package which had autographed posters, lyric sheets, ஸ்டீவ் லுக்கேத்தரோட guitar picks plus 2 vinyls and one full A3 poster autographed by the band, 2 Bertie அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒரு 12,000 ஆச்சு. அது ஒரு 12,000. அப்புறம் ஷிப்பிங் 2,000 போட்டாங்க. ஓகே, இந்தியன் போஸ்டல் பயங்கரமா காசு அடிக்கிறானுங்க கஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு. தலைவா இந்த பிரச்சனை கேளுங்க. இப்ப போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஐ bought the new Sleep Token album. ரொம்ப ஜாலி, ஸ்லீப் டோக்கன் கையில வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லீப் டோக்கன் வந்து அவங்க அழகா ஷிப் பண்ணிட்டாங்க பக்கா. இட் வாஸ் மேட் இன் செக், இட் வாஸ் பிரிண்டட் இன் செக் ரிபப்ளிக்ல வந்துருச்சு. மேல இந்தியா போஸ்ட்ல பெங்களூர்ல வந்துச்சு. வாங்க ஃபோன் பண்ணி எல்இடி ஊ அப்படின்னா, நான் மடையில ஏன் ஆயிட்டு சார் ನೀವು ಪೇ ಮಾಡಬೇಕು அப்படின்னா, என்னது பே ಮಾಡಿ, சரி ஓகே யூ ஹேவ் டு பே சம் கஸ்டம்ஸ் ಎಷ್ಟು அப்படின்னு. சார் 11,000 அப்படின்னா, என்னது 11,000 சொல்றீங்க? நான் வயதுலயே வந்து 5,000 ரூபாய் தான் சார், நமக்கு பேக்குள்ள சார், நமக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ நீங்க பண்ணி அப்படின்னா, சரி போ அப்படின்னு போய் பார்த்தா 1,185. ஓகே, அந்த கடைசியில 85க்கு அப்புறம் ஒரு டாட்டா என்னமோ 0 மாதிரி பாத்துருக்காங்க போல. அது 11,850 படிச்சுட்டாங்க. அதனால வெளியில வந்து எவ்வளவு தெரிஞ்ச ஒரு மார்க்கை வச்சு வெளில டு பி கலெக்டட் 11,185 அப்புறம் ஒரு சம் மார்க் ஏதோ ருபீஸ் போட்டானா இல்லாட்டி ஒரு டேஷ போட்டானா என்ன பண்ணான்னு தெரியல. அது ஒரு 11,000 படிச்சுட்டாங்க. அப்புறம் உள்ள அதுக்கப்புறம் போய் என்னோட ஷோட் பாருங்க மெயின்லி 5,000 ரூபாய் தாங்க அப்படின்னு. Then they went through the original receipt. It said 1,185. I was like, oh, you கொடுமை. அப்படி 1,185, that's a lot, but it's not 11,000. That's fine. Yeah. Okay, I'll tell you the story of there's a band called U2. சரியா, 40 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. Fantastic band. சரியா, so there are 2 people. There's me, Bertie Ashley, and there's another guy called Abhilash Sedurayan, who will probably listen to this podcast. You will know him from the Wired to Music group. அப்பப்ப வயர்ல பத்தி பேசுவான். ஒரு 2 சென்டென்ஸ் பேசினா வந்து ஒரு 10 சென்டென்ஸ் ஆன்சர் இருக்குமா. சரியா, அவன் வந்து நான் வந்து பிங்க் ஃபிளாய்ட் படிச்சிருந்தா, அவன் யூடியூப் படிச்சிருந்தான். சரியா, so many years back we did this. So U2 வந்து when they first started out in the late 1960s, they were a school band. ஓகே, அப்போ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணப்ப அவங்களோட பால் மெக்கின்னஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, டேய் நீங்க பிரிச்சு வாங்கிட்டீங்களா, நல்லா பண்றீங்களா, why don't you go for recording அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டுடியோ வாடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பாட்டு ரெக்கார்ட் பண்றீங்க, தூக்குறோம், நம்ம எல்லா ரெக்கார்ட் கம்பெனி கொடுக்குறோம், பெருசாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து ஹைக்கூ மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காப்ல பால் மெக்கின்னஸ். அவர் ஆரம்பிச்சுட்டு ரெக்கார்ட் பண்றாரு.
இப்ப என்ன இவங்க ஸ்கூல் பசங்க சரியா, டைம் கிடையாது, லீவ் இல்ல அப்படின்னே ரொம்ப டைட் ஸ்டுடியோ ஸ்பேஸ் 3 ரெக்கார்ட் பண்றாங்க. தே பிரஸ் 1000 LPs சரியா. இட் இஸ் சச் a rush that Ireland அப்படின்ற பேர் கண்ட்ரி மேட் இன் அயர்லாண்ட்ல அதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், which is IERLAND. This happens only in the first 1000 presses. And these are meant only to be given to record companies. இந்த பதில் யூடியூப் அப்படின்னு அயர்லாண்ட்ல ஒரு பேட் இருக்கு, பிரிச்சு மேறாங்க அடுத்த பெரிய பேட்டை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. And about 600 of them were never found. We don't know where they are. There are only 400 in good running quality in the world. Okay. Yeah. ஏஷியாலயே ஒரு 6 தான் இருக்கு சரியா, இந்தியால 2 தான் இருக்கு. அது உங்க 2 பேர் இருக்கு, ஒன்னு என்கிட்ட இருக்கு, ஒன்னு அபிலாஷ்ட இருக்கு. Yeah, and it is super rare. It's absolutely fantastically rare. eBayல போய் நாங்க வந்து அத வந்து ஆக்ஷன்ல போட்டு கடையில 24,000-25,000 ரூபாய் மொபைல் பேசல. வீட்டுக்கு தெரியுமா? YouTube 3. Yeah, because now they know that the number of records is even less. இப்போ வித்தோம்னா it is double the price. அது is worth at least 70k, right? Wow. Yeah. Okay. It's an asset. அதெல்லாம் ப்ளே பண்ணவே இல்லை, அப்படியே கவர்ல வச்சு அந்த பாட்டை நாங்க MP3ல கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இருக்கு. வெள்ளை கலர் ஷீட்ல உள்ள YouTube 3 மேட் இன் IERLAND அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா எங்க அப்பா, அது எங்க மதுரையில எங்க அப்பா வந்து ஸ்பெஷலா வச்சு மேல பிரிண்ட் அவுட் வச்சிருக்காரு. This is a rare vinyl by Bertie Ashley and Abhilash. Do not touch, do not play அப்படின்னு போட்டு அது தனியா ஒண்ணு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர். ஸோ வைனல் வந்து ஈவன் தோ வேர்ல்டு ஃபுல்லா இப்போ ஒரு பயங்கர ஹைக் மார்க்கெட்ல வந்து பயங்கர டிமாண்டு, எல்லா ஆர்டிஸ்டுமே வைனல் கேசட்ஸ் எல்லாத்தையுமே ரிவைவ் பண்றாங்க. லைக் ப்ரொடக்ஷன் ஒரு ஆல்பம் ரிலீஸ் அப்பவே இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து எனக்கு இது வேற எங்கேயும் நடக்குதான்னு தெரியல. ஈவன் ஹிந்தி சாங்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 கம்பெனி அஃபிஷியலா ரைட்ஸ் வாங்கி 1500-2000 ருபீஸ்க்கு வைரல் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்ல மட்டும் ஏன் இந்த மார்க்கெட் வந்து ஒரு பிளாக் மார்க்கெட்டாவே இருக்கு? அநியாயத்துக்கு ரேட் வச்சுக்கிறாங்க, நல்ல குவாலிட்டிலையும் அவனு விற்கிறது கிடையாது, பிளஸ் புது ப்ரொடக்ஷனே இல்லை. ஸோ எக்ஸிஸ்டிங்கே வந்து ஏன் இந்த மாதிரி இதை வந்து ஒரு எலைட்டான விஷயமா, ஆக்சுவலா 1500மே சீப் கிடையாது, பட் கம்பேரிட்டிவ்லி ஒரு 7000-8000 சொல்ற இடத்துல 1500ங்கிறது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி. அதையும் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு அசெட்டாவே வைக்க மாட்டானுங்க. உங்களோட டேக் என்ன இதை பத்தி? ஓகே, சோ லெட் மீ கோ பேக் டு ஹிந்தி படம் சொன்னீங்கல்ல, அது வந்து பிளாக் குரூப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியா பேஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் கால் கௌஷிக் கோபிநாத் சரியா. ஓகே, அவர்தான் வந்து இந்த நடுவுல வந்து ஒரு 2 தடவை ஏறமோட பாட்டுலாம் எடுத்து அதுக்கு ரைட்ஸ் வாங்கி வேற யாரும் கொடுக்க மாட்டாங்கன்ற யாருமே கேள்விப்படாத ஒரு 2-3 பாட்டெல்லாம் வீடியோ எடுத்து அதை வைனல்ல ரிலீஸ் பண்ணிருக்காப்ல. அவர் தான் இந்த 2000. He is the one who is responsible also for releasing Black Friday, the album by Indian Ocean, and Kandisa by Indian Ocean. So and he is also part of என்ன சொல்றது எங்களுடைய ஒரிஜினல் டாக்ல வந்து இந்தியன் மியூசிஷியன்ஸ், எங்களோட மியூசிஷியன்ஸ்க்கு we give them an option of going for vinyl. So மால்விகா மனோஜ் ஓட Caution to the Wind அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் ஆல்பம் வந்து இட்ஸ் ஆன் கலர் vinyl, purple vinyl, thanks to me. So I am the one who got it done. And Aviel and Advaita அவங்களோடதும் நான் தான் வந்து போடுறது. And the thing is it's என்ன சொல்றதுன்னா மினிமம் ப்ரொடக்ஷன் 2000 காப்பீஸ் மேட், 2000 காப்பீஸ் சோல்ட், அவ்வளவுதான். உனக்கு ஒரு பாஸ் ஃப்ரீ, எனக்கு ஒரு பாஸ். அவ்வளவுதான். இட்ஸ் நாட் big profit and all. It's just break even. It's done for the beauty of it. இப்ப என்னன்னா it's a lot of work to be done for no money. அங்கதான் மேட்டர் சரியா. நீங்க வந்து திருப்பி மாஸ்டர் பண்ணணும். நார்மலா இருக்க பாட்டை வந்து அப்படியே நீங்க வெளில போட முடியாது. யூ ஹேவ் டு ரீமாஸ்டர் இட் ஃபார் வைனல். ஸ்பெசிபிக்கா ஸ்டெம்ஸ் எடுத்து மாஸ்டர் பண்ணணும். சும்மா ஒரு ஒரிஜினல் MP3 எடுத்து பண்ண முடியாது. ஒன்று சரியா. ரெண்டாவது வந்து வெறும் வைனலா கொடுத்தாலும் பரவாயில்ல, பட் தி பியூட்டி ஆஃப் வைனல் உள்ள கண்டென்ட் சரியா. நீங்க கேட் ஃபுல் ஸ்லீவ் வந்து டிசைன் பண்ணணும். உள்ள வந்து ஆர்டிஸ்ட் வந்து நிறைய அவங்களோட ஹிஸ்டரி, அவங்க லிரிக்ஸ் எல்லாம் வாங்கி உள்ள போடணும், திருப்பி டிசைன் பண்ணணும். யூ ஹேவ் a 12 inch by 12 inch space into 2 சரியா. ஸோ யூ ஹேவ் தட் மச் ஸ்பேஸ் ஃபார் கண்டென்ட். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ இட்ஸ் a lot of work. அது மட்டும் இல்லாம few people only going to buy it சரி. and you need to reach out to them. அதுவும் நீங்க நார்மலா வந்து சிஸ்டம் வந்து அனுப்புற மாதிரி அனுப்ப முடியாது. இது பபிள் ரேப் பண்ணி 2 கார்ட்போர்ட் ஸ்லீவ்ல வச்சு அனுப்பணும்.
ஸோ there's a lot of work involved. சரியா? அண்ட் எல்லாம் கரெக்டா பண்ணீங்கன்னா யூ வில் ப்ராபப்ளி மேக் ஒரு 5% ப்ராஃபிட். சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம ஊருக்காரங்க அங்கதான் இருக்கு. That's what. There is no monetary reason to do it. You do it for passion. இப்ப கௌஷிக் வந்து the guy who does it, Black Road, he's a big music fan. He runs 2 other companies. அவனுக்கு வந்து காசு வந்து பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு ரொட்டேஷன்ல விட்டுருவான். ஸோ அவனுக்கு வந்து நான் பிரேக் ஈவன் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டுறான். சரியா? இப்ப அத்வைத்தா வந்து music, we know it sounds good on vinyl. They know that they have 2,000 fans who will pay 2,000 rupees to buy a vinyl. Right? முடிஞ்சு 4 lakhs முடிஞ்சு, அவ்வளவுதான். அந்த ப்ரொடக்ஷன் காஸ்டே அவனுக்கு 6 lakhs. உனக்கு சேல்ஸ் வந்து 4 lakhs தான் வரும். அந்த 2 lakhs வந்து பேண்ட் will pay. ஓகே. So it's just basically break even now. If you want to, but just imagine ஒரு ஃபியூச்சர்ல ஒரு திருடா, what an album. Let's say it comes out on vinyl. It will be amazing. சரியா? 2000 ரூபாய்க்கு போடுறீங்க, 2000 ரூபாய்க்கு vinyl போடுறீங்க. சரி, எப்படியோ வந்து ஸ்டெம்ஸை வாங்கி ரீமாஸ்டர் பண்ணி போட்டுடுறோம். உள்ள திருடா யாரெல்லாம் வாஸ்தா, யாரெல்லாம் கிட்டாரிஸ்ட் எல்லாத்தையும் உள்ள இன்ஃபர்மேஷன் போட்டு பிரசன்ட் பண்ணி பேக்கேஜ் பண்ணி 2000 ரூபாய்க்கு கொடுக்கணும். நீங்க வந்து 2000 விற்கணும். Have to sell 2,000 pieces. Do you think there are 2,000 people? Which this is to me the best AR-Rahman, one of the best AR-Rahman albums. எனக்கும் I'd love to like have a copy. Musically, ஆமா, musically, right? இப்ப there are so many amazing songs. கண்டு எல்லாம் இருக்கு. சரியா? பட் அது வந்து because of the movie, because of the scene, like not all the songs. திருடத்துல நம்ம கிளியரா சொல்லுவோம், ஒரு பாட்டு இல்லாம எல்லா பாட்டும், each song is one beauty. And you know it will sound good. The big drums and the whole open feeling, அதெல்லாம் வந்து வயல்ல கேட்க நல்லா இருக்கும். ஸோ அது கூட நீங்க 2000 காப்பி விற்கணும்னா, do you think it's an easy? I genuinely think it's not. சரியா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான், that's why I think it's going. That's why it is. I genuinely hope in the future there are people who can afford to do it. I really wish சந்தோஷ் நாராயணன்லாம் வந்து ஒரு எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஒரு 500 நாங்க ப்ரெஸ் பண்ணி தரோம் வயல்ல சூப்பர் ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூட எக்ஸ்ட்ரா இருக்காது, 2000 3000 போட்டு கொடுங்க. 500 பேர் வாங்க ரெடியா இருந்தாங்கன்னா it will be nice. I think it's worth it, and it's also a good asset. See, vinyls are also, unlike other things, vinyls are also an asset, right? It's, you pay so much and it only increases in its value later as long as you keep it in good condition. Safe. என்னோட ஃப்ளாய்ட் vinyls-லாம் வந்து நான் வாங்கினதுக்கு இப்போ வந்து they have doubled in cost, especially the first issues. I have one original Relics அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம், very very rare Floyd one, where the cover is drawn by the drummer of the band, Nick Mason அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து யூகேல வந்து ஏதோ ஒரு கிரான்செஸ்டர் மெடோஸ்ல வந்து ஒரு மார்க்கெட்ல சுத்திக்கிட்டு இருக்கும்போது I noticed it. அந்த அவனுக்கு தெரியல, என்னன்னே தெரியல அவனுக்கு. நான் தூரத்துல பார்த்து கவரை பார்த்து ஐயோ விட்றா அப்படின்னு சொல்லிட்டு take it for 4 pounds அப்படின்னா, ஆளுங்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுத்து. அதான். சோ நீங்க கிரேட் டிக்கிங் எல்லாம் போனீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. மூர் மார்க்கெட்ல போய் 2 பேர் இருக்காங்க. சம்பத் அப்படின்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒருத்தருக்காங்க, ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒருத்தருக்கு. They are the ones who sell vinyls on Moore Market. Really sweet chaps. The only difference being, Sriram knows his vinyls. நீங்க அவர்கிட்ட போய் ஒரு இந்த vinyl கொடுங்க அப்படின்னா, சார் அது வந்து எரிக் கிளாப்டன் vinyl, ஒழுங்கா 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்றது. சம்பத்துக்கு வந்து he knows that about Tamil songs. So இது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு, பட் he doesn't follow English music. சரியா? So he won't know. நீங்க அதே எரிக் கிளாப்டன் வந்து 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாம். Okay. But the chances of finding it are less in Sampath, but you have to spend a whole day digging through Central Station. உட்காந்து நல்ல ஒரு டீயை குடிச்சிட்டு உட்காந்து ஆல்ஃபோல உட்காந்து ஒரு 4 நல்ல ரெக்கார்ட் கிடைக்கும். ஓகே. மேல போனீங்கன்னா இன்னும் நல்ல ரெக்கார்ட் கிடைக்கும், பட் இட் பே மோர், பட் இட்ஸ் ஸ்டில் தேர். பட் ஹவுஸ் தி குவாலிட்டி? அவங்கள்ட்ட குவாலிட்டி எப்படி இருக்கு? பக்காவா இருக்கும், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. நாங்க வந்து ஒரு டோட்டோ ரெக்கார்ட் தூக்கி சப்போர்ட் அவர் வந்து அடுக்கி வச்சிருப்பாப்ல, ஆனா சேஃபா தான் வச்சிருப்பாங்க. உள்ள எடுத்து there are certain ones which are very scratched. I have one Michael Jackson Thriller which is completely scratched, full scratched, but I got it only because it was one of the very rare covers where they printed it wrong. So it was Michael Jackson இங்கிட்டு திருப்பி உட்கார்ந்துருப்பாங்க. அது நிறைய பேர் தெரிய வைக்காது பார்த்து. இது வந்து ஒரு லிமிடெட் எடிஷன், அது கவர் தான் முக்கியம். ஸோ அதை இதெல்லாம் நீங்க மைனல் பிசினஸ் நீங்க
அண்ட் யுவர் ஃபேவரட் வைனல் ஸ்டோர்ஸ் இப்போ வரைக்கும் நீங்க போனதுலயே உலகம் ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்ச வைனல் ஸ்டோர்ஸ் பத்தி சொல்லுங்க. Oh man. Oh. Okay, fine. There is one place called Ram's Music in Bangalore. பெங்களூர், யா. பெங்களூர்ல பிரிகேட் ரோட்ல பப்ளிக் யூட்டிலிட்டி பில்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒருத்தர் வச்சிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ள போனீங்கன்னா மேல கேரளா எம்போரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அந்த கேரளா எம்போரியம் இருக்கும். ஒரு அங்கிள் வச்சிருப்பாங்க. அந்த அங்கிளை பாத்தீங்கன்னா நீங்க வந்து சரி பல்லு அங்கிள் கேரளா எம்போரியம் அப்படின்னா இருக்கு தோணும். அவர் பக்கத்துல இன்னொரு கடை இருக்கும். அவர் இங்க இருக்கவே மாட்டார், அந்த கடையில தான் இருப்பார். அந்த கடை தான் ராம்ஸ் மியூசிக். இந்த அங்கிள் வந்து பயங்கரமான வைகல் பைத்தியம். அண்ட் லிசன் டு எவ்ரிதிங். நீங்க அந்த மேல போனீங்கன்னா என்னடா நட்டன்னு கேரளா எப்போ பீட்டில்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, என்னடா ஃபிளீட்வுட் மேக் ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தா அவர் வைகல் போட்டு கேட்டுட்டு இருப்பார். அண்ட் த பியூட்டி ஆஃப் ஹிஸ் பிளேஸ் இஸ் ஹி ஹேஸ் ஆல் த வைகல்ஸ் இன் எக்ஸலன்ட் கண்டிஷன். பட் ஹி வில் சே ஈவன் இஃப் யூ டோன்ட் பை, சும்மா வாங்க பாட்டை போட்டு கேட்டு போங்க, உட்காந்து பேசிட்டு போங்க அப்படின்னு. நானும் சும்மா ஜாலியா போவேன். ஜஸ்ட் sit with him. We'll just sit, talk with him, have a discussion, and spend some time with him. அப்பதான் போயிட்டு இருக்கோம். So he's a very sweet guy. So Ram's Music in Bangalore. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வைனல்ஸும் வாங்கி தருவார். So I like it because of the person. Okay. So that's one. Obviously the Moor Market ones, because நீங்க நெக்ஸ்ட் டைம் சென்னை வரும்போது நம்ம மூர் மார்க்கெட் போலாம். Definitely போய் ஒரு நாள் கிரியேட்டிங் போகணும். Then where else? I love the Amsterdam. So Amsterdamல வந்து நம்ம ஊர் மார்க்கெட்ல சந்தை, அந்த மாதிரி அந்த ஊர்ல சந்தை வச்சிருப்பாங்க. அந்த சந்தையில எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து குமிச்சு வச்சிருப்பாங்க வைரல்ஸ். நிறைய பேர் வந்து என்ன தேவை போட்டுட்டு இருப்பாங்க. அது இதே மாதிரி உள்ள தேடி உள்ள அலட்டி பார்த்தா கடைசியில ஒரு பயங்கரமான வைரல் கிடைக்கும். யாருமே பார்க்காத வைரல், சைக்கிளிக்கா இருக்கும் எல்லாமே. அதெல்லாம் வாங்கிட்டு. By the way, have you seen this poster called Keep Calm and Carry On? ரொம்ப ஃபேமஸான ஒரு meme. So that was a poster which was designed by the British during the World War. Okay. சரியா? அத வந்து அந்த Keep Calm and Carry On அந்த போஸ்டர் கண்டுபிடிச்ச இடம் வந்து இட்ஸ் கால்ட் பார்ட்டர் புக்ஸ் in the UK. சரியா? அந்த புக் ஷாப் வந்து இட்ஸ் பில்ட் இன்சைட் எக்ஸ் ஆர் ஓல்டு ட்ரெயின் என்ஜின் பண்ற ஒரு பில்டிங் ஹேங்கர். ஓகே ஓகே. சோ ஸ்டார்டிங் ஃபுல்லா புக் ஷாப்ஸ் இருக்கும், பின்னாடி வைனல்ஸ் இருக்கும், மேல வந்து ஒரு டாய் ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ், ஹியூஜ் பிளேஸ். அங்கேயும் வைனல்ஸ் ஆர் அமேசிங். அது அங்கே என்ன அழகா வச்சிருப்பாங்க, ஜானரா வச்சிருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஜானர்லாம் கிடையாது. நீங்க ராக் பாப் அப்படிலாம் கிடையாது. உள்ளே இண்டஸ்ட்ரியல் பாப், ஜெர்மன் பாப் அப்படின்றது. இல்லாட்டி நீங்க ராக்ல போனீங்கன்னா கிராஃப்ட் ராக் அப்படின்ட்டு இருக்கும், ஜெர்மன் ராக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி ஸ்பெசிபிக் நீஷ் ஜானரா இருக்கும். எவனாச்சும் நடுவில் போய் எனக்கு வந்து ஐ நீட் பிரெஞ்ச் எலக்ட்ரோ ரெகே வித் டிஞ்ச் ஆஃப் ஸ்கா அப்படின்னா நேரா போங்க, ரைட் சைட்ல மூணாவது ஏல் போங்க அப்படின்னா என்ன சொல்றீங்க அப்படின்னா பக்கம் நீஷா ஜானர் வச்சிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் ஆல் செகண்ட் ஹேண்ட், எவ்ரிதிங் இஸ் செகண்ட் ஹேண்ட். பயங்கர டர்ட் சீப்பா கிடைக்கும். நீங்க வந்து ஒரு கிலோ டப்பால வந்து ஒரு பவுண்டுக்கு 4 தூக்கிட்டு போகலாம், 5 தூக்கிட்டு போகலாம் அப்படி இருக்கும். இது எங்க? லண்டன். லண்டன் வெளியில. இட்ஸ் பிட்வீன் லண்டன் அண்ட் கேம்பிரிட்ஜ். இட்ஸ் ஆன் தி வே. ஒரு ட்ரெயினை பிடிச்சு போகணும். ஆமா, நம்ம ஊர் செங்கல் போட்டு பெரிய 2 ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய ஊர். அவ்வளவுதான். Okay. இந்த மாதிரி you shouldn't go to big places. That's my point. Both in London and Paris, I don't go to the main city. வெளியில போய் நீங்க உள்ள தேடினா அங்கதான் நல்லா இருக்கும். So if you go to those places, that's where you will get it. Because அங்கதான் வந்து என்ன சொல்றது, you will get things you will never ever see anywhere. பயங்கர வேணும் அதெல்லாம். By the way, there's a place called Wacken, W-A-C-K-E, which is in Germany. I have not been there. Okay. குட்டியோண்டு ஒரு சின்ன வில்லேஜ் ஆக்சுவலா. சரியா? ஆனா உலகத்துல நீங்க கேட்க வேண்டிய எல்லா மெட்டல் பேண்டோட மைண்ட்ல அங்க கிடைக்கும். கேள்விப்படாத மெட்டல் பேண்ட் நம்ம பெங்களூர்ல இருக்க மெட்டல் பேண்ட், இது கிரிப்டாஸ் அப்படின்னு ஒரு பெங்களூர் பேண்டு, நம்ம சென்னை பேண்டு காட்லெஸ், அவங்களோட மியூசிக்லாம் அங்க கிடைக்கும். எப்படி? ஆனா ஒரு சின்ன ஊரு, இட்ஸ் வில்லேஜ். அவங்க வில்லேஜோட நாங்க மெட்டல், உங்க மெட்டல் மியூசிக் வரணும் இங்க வாங்க அப்படின்ட்டு. பட் நீங்க நார்மலா வாக்கன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் தாத்தா பாட்டி எல்லாம் வந்து ஜெர்மன் தாத்தா பாட்டியா இருப்பாங்க, பாம்பு இருப்பாங்க. இட்ஸ் a very small sleepy village, but heavy metal. Any heavy metal fan, if you say the word Wacken, they'll be oh, they're the mecca for the Wacken அப்படின்றாங்க. அது எங்களோட மெட்டல் ஹெவி மெட்டல் பீப்புள் வாக்கன் தான் மெக்கா.
இஸ் தட் அந்த ஊர்ல தானே இந்த பெரிய மெட்டல் ஃபெஸ்டிவல் நடக்கும்? ஓ, அந்த ஊர்ல 3 day ஃபெஸ்டிவல் நடக்கும். Okay. இட்ஸ் கால்ட் வாக் அண்ட் ஓபன், WOA வாக் அண்ட் ஓபன். அதே மாதிரி ஜப்பான்ல போனீங்கன்னா நீங்க டோக்கியோ விட்டு வெளில போய் ஃபியூஜியாமா இல்லாட்டி கியோட்டோ அங்கே போய் ரெக்கார்ட் ஷாப் பண்ணீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் பழைய காலத்து இந்த ஃபங்க், ஜாஸ், ப்ராக் ராக் மைல்ஸும் அங்கதான் கிடைக்கும். சோ நீங்க ஜாப்பனீஸ்னு சொன்னனால யூ ஹேவ் எனிதிங் ரியோ ஃபியூக்கியோட கலெக்ஷன் ஏதாவது வச்சிருக்கீங்களா? சீனரி வச்சிருக்கீங்களா? இல்லையா? பேசணும்ல. ஐ திங்க் ஏன்னா சீனரி வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. நீங்க சொன்னீங்க எனக்கும் வேணும், நாலு தூங்கும் அப்படின்னு. See, இதுதான் பிரச்சனை. You can go search for it or you just put it on eBay and say does anybody have it அப்படின்னு சொல்லிட்டு eventually ஒரு நாள் தூக்கிட வேண்டியது, அவ்வளவுதான். பட் அப்படிதான் you have to look out for it, wait for it and see. But patience pays. I'll tell you that. You wait and wait and wait. Finally then it will fall into your lap. அப்புறம் figure it. பட் அதுக்கும் காசு இருக்கணும், ரெடியா வச்சிருக்கணும். ஆமா, அதுதான் முக்கியம். பட் யூ ஹவ் பீன் பிட்டன் பை தி பக் பாட்டுக்காரன். ஆமா, உங்களுக்கு வந்து எக்ஸல் ஷீட்டை கூடி சீக்கிரம் ஆரம்பிச்சுதான் ஆகணும். நான் அதை எக்ஸல் ஷீட் போட சோம்பேறித்தனப்பட்டு டிஸ்கார்ட்ஸ்ல போட்டுட்டு இருக்கேன். You can do that also. Yeah. பட் அதுல வந்து certain thingsல போட முடியாது. நான் இங்க சைடுல வந்து என்னோட ஓன் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா. So anything that you want to add? So a lot of people ask me like why vinyl? Like the first question they ask is what is something about vinyl? Obviously audio. Innொன்னு என்னன்னா it's a full on 360 degree all switches approach. நீங்க கேட்கவும் சரி, கையில அந்த கவரை பிடிச்சிருக்கீங்க, அந்த கவரை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. Okay, for example, there's a vinyl that both of us have. That is Daft Punk's Random Access Memories. Beautiful vinyl. அது உள்ள ஓபன் பண்ணீங்கன்னாவே அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த அழகான அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து கேலிகிராஃபி ஸ்கிரிப்ட்ல வந்து எழுதிருப்பாங்க லிரிக்ஸ். கீழே எங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க, நயல் ராஜஸ் எங்க வாஸ்தாப்பு, யாரு திடீர்னு ஒரு நடுல வந்து ட்ரம்ஸ்ல எவன்டா வாஸ்து பாட்டுல இந்த மொரோடர் சாங்ல ஜார்ஜோல அந்த ட்ரம்மிங் இஸ் ஃபண்டாஸ்டிக். I don't know who it was. So அதை பார்த்துட்டு while you're listening to the song, you open up the vinyl, you look at the credits, you look at it, you feel it in your hands, you feel it's a tactile thing. And that's what I like about it. Like, where else can you feel the music? Where else can you, என்ன சொல்றது, ஒரு ஹெவியா ஒரு கையில நிக்குது, you're feeling the presence of something that is moving you. And that is not something that is, எவ்வளவு நாளும் நீங்க வால்பேப்பரை வந்து நீங்க கம்ப்யூட்டரை பார்த்தாலும் ஒரு பெயிண்டிங்கை கையில பிடிக்கும் போது ஒரு ஃபீலிங் வரும். அழகான ஒரு பெயிண்டிங்கை பார்க்கும்போது அந்த மாதிரி that's the same thing. ஒரு நம்ம டிவி all of us have smart TV which have the beautiful sceneries. பார்க்க என்ன அழகா இருந்தாலும் சரியா, நீங்க கையில ஒரு போட்டோ பார்க்க போற, பெயிண்டிங்கை பார்க்க போற, போஸ்டர் கையில பிடிக்கும் போது it's a complete different thing. அதுவும் if you for example வின்சென்ட் வான் கோவோட பெயிண்டிங் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். ஆமா, நிறைய பேர் வந்து அது போன்ல வால்பேப்பர் வச்சிருப்பாங்க, நிறைய பேர் வந்து இது எங்கப்பதான். பட் இஃப் யூ கோ டு ஆம்ஸ்டர்டாம், நீங்க go to the வின்சென்ட் வான் கோ மியூசியம், நேரா முதல் தடவை அந்த ஒரு பெயிண்டிங்கை பார்க்கும்போது இட்ஸ் கம்ப்ளீட் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா the first time I saw it, it was a very simple thing. I am already a வின்சென்ட் வான் கோ பயங்கர ஃபேன். எல்லா பெயிண்டிங்கும் மனப்படம் தெரியும், பார்த்திருக்கேன், எல்லாமே தெரியும், ரொம்ப பிடிக்கும். பட் டு see it in real life, then you see the strokes are so thick that the paint is actually outside the painting. It's not flat. நம்ம flat தானே பார்த்திருப்போம். We see photos of it, but we see recreations of it. It's a 3D painting. அந்த ஸ்டாரி நைட்லாம் பார்க்கும்போதுலாம் அந்த டாட்ஸ் எல்லாம் வெளில இருக்கும். And when you see that, it just blows your mind. So the same thing when you hold physical music in your hand, I think it's a completely different experience. அது மட்டும் இல்லாம போட்ட எல்லா பாட்டும் கேட்டேதான், ஃபார்வர்ட் ரிவர்ஸ்லாம் கிடையாது, ஸ்கிப் கிடையாது, ஷஃபிள் கிடையாது, போட்டா 3 ஆல்பம் கேட்டு தொலை. So I mean it's a different experience and you'll enjoy it. Yeah. ஒரு LP போடுவோம். LP what that is called a LP listening party அப்படின்னு ஒரு கும்பலை கூப்பிட்டு வாங்க உட்கார வச்சுன்னு, இந்த பாரு எல்லாரும் உட்காருங்க, வேண்டிய சிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, பாட போடுறோம், we won't change. போட்ட ஆல்பம் முடிய நினைக்கும் எவ்வளவு ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு then you realize okay this is what it's about. பண்ணிடலாம். ஆக்சுவலா நிறைய லிஸ்னிங் பார்ட்டிஸ் எல்லாம் பாம்பேல பண்றாங்க, பாம்பே, டெல்லியில, சென்னையில தான், பெங்களூர்லயும் பண்றாங்க. இப்ப பெங்களூர் there's a guy called
அகில் ஹெம்தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் தி ஜங்கிள் ஃப்ளோர் So he does in Bangalore every other week. They had கொஞ்ச நாள் முன்னாடி கூட he had a really nice DJ set. They had a good listening session. நான் எங்க அபார்ட்மெண்ட்ல, எங்க பழைய அபார்ட்மெண்ட்ல ஒரு ஆலன் பார்சன்ஸ் யூனிட் வச்சிருந்தேன். எங்க சின்ன பசங்க எல்லாரும் கிளாஸ் 11 கிளாஸ் 12 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அந்த ஒரு குரூப் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். சீக்கிரமாவே ஒரு லிசனிங் செஷன் வச்சிடலாம் சென்னையில. டெஃபினெட்லி சென்னையில வந்து ஐ நோ லைக் அட்லீஸ்ட் 30-40 people will show. உங்க லிஸ்னர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்களா வந்து ஃபைனல் வாங்கி பிளேயர் வாங்கி அதை வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. இட் இன்வால்வ்ஸ் மணி, இன்வால்வ்ஸ் பேஷன்ஸ், இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் டைம். பட் அதுக்காக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க கிடைக்காம போயிடக்கூடாது. ஸோ நீங்க பெங்களூர்ல இருந்தீங்கன்னா there is a place called ரெக்கார்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிகேட் ரோட்லயே இட்ஸ் அ பப் பிளஸ் கேஃபே. அங்க வந்து மியூசிக் இஸ் பிளேட் ஒன்லி ஆன் வைனல்ஸ். அங்க ஒரு 100 வைனல் வச்சிருப்பாங்க, எப்ப வேணாலும் போகலாம். அது நீங்க அந்த வைனல காமிச்சீங்கன்னா அது இருக்கிற டிஜே வந்து அதை போட்டு அவங்க போடுவாரு. நீங்க உங்க ஓன் வைனல கொண்டு போனீங்கன்னா, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூ டோன்ட் ஹேவ் வைனல், நிறைய 2 வைனல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் வரராஜ், நான் வந்து அவர் பர்த்டேக்கு வந்து அவர் ஒய்ஃப் வந்து gift to Bob Dylan வைனல்ஸ், but he doesn't know how to play it. So he can go there, give to them and they'll play it. அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு சாக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி வராது. அந்த மாதிரி ப்ராப்ளி மேபி சென்னையில யூ மைட் ஃபைண்ட் சம் பிளேஸ் ஆர் யூ வில் லைக் டு ஸ்டார்ட் அ பிளேஸ் சூன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, வைனல் ஷாப், வைனல் கேஃபே. ஸோ அந்த மாதிரி பட் யூஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். இஃப் யூ நோ சம்படி இஸ் காட் அ வைனல் பிளேயர், go and listen to it once and just have an experience, then you know. அதுக்கப்புறம் then think about it. Best case scenario, don't buy a vinyl player. உங்களோட ஃபேவரட் ஆல்பம் ஒரு 4 வந்து வைன்ல வாங்கி வச்சுக்கோங்க, உங்களோட வச்சுக்கோங்க. யாரு கையில வீட்டுல இருக்க வைன் இருக்கோ அவங்க வீட்டுல போய் நீங்களே உங்க வைன்ல போடுங்க அப்படின்னு நைட் ஃபுல்லா கேட்டுட்டு அப்புறம் திருப்பாங்க. ஏன்னா என்ன மாதிரி இருக்க கூடாது. ஏன்னா நான் வாங்கும்போது நான் தலை புரியாம கால் புரியாம நான் வாங்கினேன். ஓ எஸ், எனி டைம் ப்ளீஸ் ரீச் அவுட். எனக்கு இன்ஸ்டாகிராம்லயோ பாட்டுக்காரன் கூட கேளுங்க. அப்படி மோர் தென் ஹாப்பி டு கைட் யூ. இட்ஸ் அ வெரி weird and interesting world, but we'll be happy to join you. சூப்பர் பட்டி. இவ்வளோ நேரம் வினைல் பத்தி, இது ஆக்சுவலா த வினைல் பைக் ரீலோடட் 2.0 அந்த மாதிரி தான் நேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். வினைல் பக்ஸ். ஆமா. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, இது ஒரு அடிக்ஷன் தான். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்கும்ல. ஸோ மியூசிக் அடிக்ஷன்லயே இது ஒரு எக்ஸ்ட்ரா நோட் எடுத்து இது வந்து ஹை அந்த சில ட்ரக்ஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப காசு கொடுத்தா பயங்கரமான ட்ரக்ஸ்ல என் வைஃப் சொல்லுவா நான் வந்து ஹை மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வைனல் வாங்குறதுக்கு. வைனல்ல ஜெனரலாவே ஒரு ஆடியோ டிவைஸ்னா பயங்கரம் எந்துவாயிருவேன். But I'm glad that people are talking about it. I'm glad that இந்த மாதிரி பாட்காஸ்ட்ல நீங்க அந்த பாட்காஸ்ட் போட ரொம்ப சந்தோஷம். எனக்கு கேட்கும் போதுல எனக்கு ஆமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நானும் அப்படிதான். அதனால உடனே மெசேஜ் பண்ணி நானும் பத்தி பேசுறப்பா, எனக்கு இன்ஃபர்மேஷன் இந்த பிளாட்ஃபார்ம் யாருமே கொடுக்கல. அதனால பிளஸ் அன்னைக்கு நான் லைவ் பண்ண உடனே, இன்ஸ்டாகிராம் லைவ் பண்ண உடனே அத்தனை மெசேஜ். நிறைய பேர் வந்து நான் என்னமோ தமிழ் ஆல்பம் வச்சுக்கிட்டு பிளே பண்ணாத மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. என்கிட்டயே இல்லப்பா, இருக்கிறதாம்பா போடுறேன் அப்படின்னு. நல்ல ஐடியாவா இருக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் மதுரைக்கு போகும்போது எங்க வீட்டுல ஒரு இன்ஸ்டாகிராம் லைவ் போட்டு ஃபுல்லா ராஜாவும் எம்எஸ் விஷயம் இருக்கு. ரேண்டம் ஃபேக்ட். ஸோ விஜய் வரதராஜ் வந்து சீசன் 2 ஆஃப் தி பர்ட்டி ஷோ ஃபிளாக் மங்கீஸ் வந்து எடுக்கிறதுக்காக மதுரைக்கு வந்துருக்காங்க. சரியா? அண்ட் வீட்டு மாடியில வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்கு. விட்டுட்டு போயாச்சு. ஐ ஷோடு ஹவு டு பிளே த பிளேயர். ஐ ஷோடு நைட் ஒரு 1 மணிக்கு வந்து லைட் ஆஃப் சத்தம் பின்னாடி சவுண்ட். என்னடா ஐயோ என்னவோ ஒரு பூனை அழுகிற சத்தம் இருக்குன்னு பார்த்தா நானும் எங்க அப்பா கிட்ட கேட்கறது, ஏதாச்சும் மேல ஏதாவது பிரச்சனை போய் பாரு, விஜய் தான் அழுகிட்டு இருக்காரு அவளை அப்படின்னு போய் பார்த்தா ஓரமா உட்காந்து லோ வந்து இளையராஜா கேட்டுக்கிட்டு இருந்தா. உள்ள போய் சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு எங்க அப்பா வந்து வாலி வைங்க, வாலி வச்சு கேளுங்க, விஜய் டோன்ட் லிசன் ஆன் திஸ் பிளேயர், லிசன் ஆன் தட் பிளேயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நைட் ஃபுல்லா உட்காந்து தலைவர் மாத்தி எங்களோட உள்ள என்டையர் ஷெல்ஃப்ல இருக்க ஒரு ராஜா காலம் எடுத்து கேட்டுக்கிட்டு அடுத்த நாள் காலையில பார்த்தேன் ரொம்ப மைண்ட் ப்ளோன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை அப்படின்ட்டு. பரவாயில்லையே, நம்மளும் இந்த மாதிரி ஏர்பிஐ போட்டுருவோமா மதுரையில.
ஆக்சுவலா மதுரைக்கு இப்ப வர ஃபாரின் டிராவலர்ஸ்க்கு வந்து தமிழ் மியூசிக் பத்தி பயங்கரமா ஓபன் பண்ணி விட்டுரும். Airbnb போட்டு இதெல்லாம் வச்சு விட்டோம்னா. ஆமா போடுற இதுக்கு எல்லாம் ரெடியா இருக்குது. அகடா அப்படின்றது. So thank you for the opportunity, Mr. Patikar. எனி டைம் பர்ட்டி. தேங்க்யூ. கூப்பிட்ட உடனே ஓடி வந்ததுக்கு மிக்க நன்றி. கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்ல சந்திப்போம். அண்ட் இவ்வளவு நேரம் தேங்க்யூ. அண்ட் இவ்வளவு நேரம் இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தலையும் புரியல காலும் புரியலன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட கேட்டுட்டு வாங்க. உங்களுக்கு புரியும் நம்புறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரர்.